பிஜேபியிலிருந்து அண்ணாமலை விலகல், ரஜினி ஆதரவின் பின்னணி, விஜய் ஆட்சியை எதிர்க்க பிகேபியின் புதிய தமிழக கிளை, தமிழக அரசியலின் புதிய பரபரப்பும் வதந்திகளும் குறித்து நமது செய்தியாளர் நரேன் ஆதித்யா தரும் சிறப்பு பார்வை. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள புதிய அரசியல் சூழலில் திரைத்துறையையும் அரசியலையும் இணைத்து பல்வேறு அதிரடித் தகவல்களும் வதந்திகளும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் காட்டுத்தீயாக பரவி வருகின்றன. குறிப்பாக தேர்தல் தோல்விக்குள்ளான திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்ததைச் சுற்றி பெரும் அரசியல் சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன. விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக பரம்பரை எதிரிகளான திமுக மற்றும் அதிமுகவை ஒன்றிணைத்து கூட்டு ஆட்சி அமைக்க வைக்கும் நோக்கில் பாஜகவின் பின்னணியில் ரஜினிகாந்த் தூதுவராகச் செயல்பட்டார் என்ற கடுமையான குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் போயஸ்தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகக் காட்டமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இதற்கு மறுப்பு தெரிவித்தார். விஜய் முதலமைச்சரானதில் தனக்கு எள்ளளவும் பொறாமை இல்லை என்றும் அவருக்கும் தனக்கும் 25 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருக்கும்போது எதற்காக பொறாமைப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் தான் மட்டும் கடந்த 2021ஆம் ஆண்டே அரசியல் கட்சி தொடங்கி களம் கண்டிருந்தால் 100% வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருப்பேன் என்று குறிப்பிட்ட அவர் தன்னை ஒரு தரக்குறைவான நபர் போலச் சித்தரித்து வதந்தி பரப்புவதாகவும் ஸ்டாலின் உடனான சந்திப்பு முற்றிலும் நட்பு ரீதியானது என்றும் தெளிவுபடுத்தினார். இதன் மூலம் தன் மீதான விமர்சனங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க முயன்றாலும் அரசியல் களம் இந்த விளக்கத்தோடு அமைதியாகிவிடவில்லை. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் அடுத்த 20 நாட்களிலேயே தமிழக அரசியலில் மற்றுமொரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை திடீரென டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பிஜேபியிலிருந்து விலகுவதாக கடிதம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அவர் பாஜகவிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின. ரஜினிகாந்த் தனது அரசியல் வருகைக்காக முன்பு தேர்தல் ஆணையத்தில் மறைமுகமாக பதிவு செய்து வைத்திருந்த மக்கள் சேவை கட்சி சார்ந்த கட்டமைப்பை அண்ணாமலை முறைப்படி விலைக்கு வாங்கி அந்த பேரிலேயே புதிய கட்சியை தொடங்கவுள்ளார் என்ற செய்தி அரசியல் தளங்களில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. அண்ணாமலைக்கு பாஜகவின் தேசிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு தனிக்கட்சி தொடங்கி தமிழகத்தில் தனது சொந்தச் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் பேராசை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த டெல்லி சந்திப்பு அதனை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. டெல்லி மேலிடத்தின் மிக இறுக்கமான வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்பட்டு அரசியல் செய்வதை விட தமிழக மண்ணிற்கு ஏற்றவாறு ஒரு பிராந்தியத் தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவே அண்ணாமலை விரும்புவதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். இதற்கேற்ப தேசிய கட்சியின் முத்திரை இல்லாமல் களமிறங்கினால் மட்டுமே தமிழக மக்களின் வாக்குகளை முழுமையாகப் பெற முடியும் என்ற